Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சிம்பிளாக ஒரு ஜூஸ் எப்படி போடுறது, என்ன மாதிரி ஃப்ரூட்ஸுங்க சேர்ந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது நான் பப்பாய் தேவையான அளவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பப்பாய் இது ரொம்ப ஸ்வீட்டான பப்பாயினால் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக எடுத்துக்கலாம். சர்க்கரை அடுத்து வந்து 2 ஸ்ட்ராபெரி இது பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா பசங்களும் நல்லா குடிக்கவங்க. இந்த மாதிரி இப்போ இது 2 பொருளை வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதில் அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு, ஏன்னா இது நம்ம வடி கட்டுறதுல அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழம் வந்து கழுவிட்டுக்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒன்று நல்லா க்ளீனாக கழுவிக்கணும். பப்பாயை நம்ம கழுவுறதுக்கு முன்னாடியே, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். கழுவிக்கிட்டு திரும்பி அது நம்ம தோலெல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் நம்ம கழுவிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பழம் சேர்த்து நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸு ரெடி பண்ணலாம். இப்போ இது நான் அரைச்சின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது மிக்ஸி ஜாரில் இந்த பழம் எல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம இது வடி கட்டுறதில்ல, அப்படியே டைரெக்டாக நம்ம குடிக்கிறதுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இது அரைச்சிருந்து எப்படி தெரியுது, பப்பாயோ ஸ்ட்ராபெரி அப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை. ஏன்னா அது முன்னாடியே அது தித்திப்பு இருக்குது, இருந்தாலும் சர்க்கரை கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுல டைரெக்டாகவே பாட்டிலில் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு ரெடி. இந்த சம்மர் சீசன்லலாம் உங்கள் பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி நல்லா குடிக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நான் இந்த பப்பாயிலேயே மிக்சிங் ஃப்ரூட்ஸு ஜூஸ் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்னா சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஜூஸு ரெடி. ஏன்னா இது பப்பாயில் கேரட்டை தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இது பப்பாயில் ஃபில்ட்ரு பண்ணுறதா வேண்டாம். ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராபெரி இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ண கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் பப்பாயை வச்சு மிக்சிங் ஃப்ரூட்ஸு இது நம்ம ஆட் பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு, நல்லா பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி நல்லா ஹெல்த்தான ஃப்ரூட் ஜூஸு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தினம் வந்து நம்ம சாப்பிட்ட அப்புறம் பப்பாய் பழம் வந்து ஒரு பீஸாவது நம்ம சாப்பிடணும். நல்லா அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட் அதில் இருக்குது பப்பாயினால். அதனால பெரியவங்க சரி சின்ன பசங்களும் சரி பப்பாய் சாப்பிட்ட ஆய்ந்தோ மத்தியானம் இல்லை நைட்டு எப்பாவது ஒரு டைமுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கினாலும் போதும். ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.